தெய்வமே தெய்வமே ஒரு வயது உலகே நான் புலையருக்கு அடிமையாகி கையிலே கோலு கொண்டு காசி சுடலை கார்க்கே நான் போறேன் எந்த நேரத்தில் அந்த விஸ்வாமித்திர மகாமுனிவர் அயோத்தியாவில் சாம்ராஜ்யத்தை அடியெடுத்து வைத்தார்களோ அதில் இருந்து நான் படாது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். யாகத்திற்காக 48 கோடி திரவியம் கேட்டார்கள். பிறகு அந்த மாதர்களை அனுப்பி என்னோடு வாதாட செய்தார்கள். அதன் பலனாக நாடு ராஜ்யங்களை அபகரித்துக் கொண்டு காசிமா நகரத்திற்கு வழி அனுப்பி வைத்தார்கள். காசி மாநகரம் வருகின்ற வழிகளில் சரையோதிக்கரை லட்சத்தார்கள் வந்தார். திரவியத்தை கொடடாய் என்று கேட்டார்கள். வாருங்களையா காசி மாநகரத்திற்கு என்று அழைத்தேன். தீகிடத்தில் தான் திரவியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் கையிலே கட்டியை கட்டி அடித்தார்கள். என் குழந்தையின் கையிலே கட்டியை கட்டி அடித்தார்கள். அவர்கள் செய்த கொடுமைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு வாருங்களையா காசி மாநகரத்திற்கு என்று அழைத்தேன். காசிமா நகரம் வருவதாக இருந்தால் 10,000 பொற்காசுகள் தனது சம்பளம் கொடுத்தால் தான் வருவேன் என்று தெரிவித்தார். விஸ்வாமித்திர மகா முனிவருக்கு கொடுக்க வேண்டிய 48 கோடி திரவியம் போக மிகுதி இருந்தால் தங்களுக்கு தனது சம்பளம் 10,000 பொற்காசுகள் தருகிறேன் என்று தெரிவித்து இந்த காசிமா நகரத்திற்கு அழைத்து வந்தேன். இந்த காசிமா நகரத்திலே விஸ்வாமித்திர மகா முனிவருக்கு கொடுக்க வேண்டிய 48 கோடி திரவியத்திற்காக என்னுடைய மனைவியும் மகனையும் காய்கறி விலகு வருவது நட்சத்திர தரகு சம்பளத்தை கொடடா என்று கேட்டார்கள். கையில் மிகுதி இல்லை ஐயா என்று தெரிவித்தேன். சுடுமணிகளை போட்டு புரட்டினார்கள். ஒற்றைக்கால நிறுத்தினார்கள். நெற்றியிலே கல்வை தடித்தார்கள். அவர்கள் செய்த கொடுமைகளை நான் தாங்கிக் கொண்டு காசிமா நகர வீதியில் என்னை நானே விலை கூறினேன். யாருமே விலை கேட்கவில்லை. கடைசியாக ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய பஞ்சவர் வீதியில் சென்று விலை கூறும் பொழுது வீரபாக்கு என்பவர் என்னை விலையாக வாங்கினார்கள்.
இவர்களுக்கு கால் பிடித்தேன், கண்டெடுத்தேன், மதுகுடம் சுமந்தேன். இப்பொழுது எஜமானின் கட்டளை பிரகாரம் மயானத்தில் சென்று காவல் புரிவதற்காக மயானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். அதோ நீண்ட தூரத்திலே அக்கினி சுவாலை வீசுவது போல் தெரிகிறது. அதுதான் மயானம் போல் தெரிகிறது. சென்று பார்ப்போம். அதன் பல்வோரிடத்தில் அக்கினி தெரிவதாலே இதுதான் மயானோ என்பதோ, இதுதான் மயானோ என்பதோ. அதன் ஓரிடத்தில் அகிலே இதுதான் மயானம் என்பதோ, இதுதான் மயானம் என்பதோ. பாவம் என்ன செய்தேனோ பாவி, பாவம் என்ன செய்தேனோ நான் பாவி. பாவம் என்ன செய்தேனோ பாவி, பாவம் என்ன செய்தேனோ நான் பாவி. மண்ணை வெடிக்கும் சத்தம் பயிர் பதில் கேட்குது. பாவம் என்ன செய்தேனோ பாவி, பாவம் என்ன செய்தேனோ நான் பாவி. மண்ணை வெடிக்கும் சத்தம் பதில் கேட்குது. பாவம் என்ன செய்தேனோ பாவி, பாவம் என்ன செய்தேனோ நான் பாவி. அதன் வாழ்வோரிடத்தில் அக்கினி தெரிவதாலே இதுதான் மயானோ என்பதோ, இதுதான் மயானோ என்பதோ. நாட்டு மக்களை பாதுகாப்பாக வைத்திருந்த எண்ணெய் மக்களை எல்லாம் எரித்து சாம்பலாக்கும் இடத்திலே கொண்டு வந்து என்னை சேர்த்து விட்டாய் ஆண்டவா. உன்னுடைய கருணையே கருணை அப்பா, உன்னுடைய கருணையே கருணை. நான் என்ன செய்வேன்? யாருக்கு என்ன குற்றம் செய்தேன்? யாருக்கு என்ன கொடுமைகள் செய்தேன்? பட்டறை நெல்லிலே பதரை கலந்தேனா? அப்படி பதரை கலந்து குறைவான விலைக்கு விட்டு அதிக லாபம் சம்பாதித்தேனா? கூலியை குறைத்தேனா? குறவனக்கால் அளந்தேனா? குருவை வணங்க கூசி நின்றேனா? உதவியின் கூட்டை கலைத்தேனா? அப்படி எந்த பாவமும் செய்யாத எனக்கு இப்படிப்பட்ட சோதனை வர வேண்டுமா ஆண்டவா? எனக்கு இப்படிப்பட்ட நிலை வர வேண்டுமா ஆண்டவா? இப்படிப்பட்ட நிலை வர வேண்டுமா? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவா நீ தந்த துன்ப நிலை. ஏன் எனக்கு இந்த நிலை?
ஏன் இப்படி எல்லோரும் கூச்சல் குழப்ப செய்கிறீர்கள்? என்ன ஆயிற்று உங்களுக்கு? இந்த அர்த்தராத்திரியிலே தன்னந்தன்மையாக இந்த மயானத்திலே வந்து நின்று கொண்டு கத்துகின்றாய், கதறுகின்றாய், புலம்புகின்றாய். உன்னிடம் கிட்டே நெருங்குவோம் என்றால் அக்னி சுவாலை வீசுகிறது. நீ யார், எந்த நாடு, எந்த தேசம் என்ற விவரத்தை சீக்கிரம் தெரிவிப்பாய். வாழ்க்கை வரலாற்றை உங்களிடத்திலே தெரிவிக்க வேண்டுமா? ஆம், தெரிவிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை வரலாறு, நான் எங்கே பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், எதற்காக இந்த மயானத்துக்கு வந்தேன் என்ற விவரத்தை விளக்கமாக தெரிவிக்கிறேன். மறைந்திருந்து கவனமாக கேளுங்கள். அப்படியே ஆண்டவா, மனிதர்களை அனுப்பி என் வாழ்க்கை வரலாற்றை கேட்டு வா என்று சொல்லி இருக்க கூடாதா? பேயினங்களை அனுப்பி என் வாழ்க்கை வரலாற்றை கேட்டு வா என்று சொல்லி இருக்கிறீர்களே, இந்த பேயினங்களிடத்தில் உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்க வேண்டும் என்று விதியிட்டால் அதை மாற்றுவதற்கு யாரால் முடியும்? தெரிவிக்கிறேன். இந்த பேயினங்களிடத்தில் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிவிக்கிறேன். பிடித்திருந்த என் கை, என் கை, என் கை, என் கை, தெய்வமே, 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 ஆதித்தமானாச்சாரியார் வதிஷரை அறிவருளி இருந்த என் கை, தன்மை மிகு தந்திரமாக இருந்தவர் எனையும் தாவிக்க அழைத்திருந்த என் கை, சுடலை வந்து பிணம் சுடு சுடுகோரை பிடித்த என் வாழ்க்கை, என் வாழ்க்கை, வாழ்க்கை, என் வாழ்க்கை, என் வாழ்க்கையப்பா, என் வாழ்க்கை இப்படி இந்த மயான கரையை கொண்டு வந்து நிறுத்தி விட்டாய் ஆண்டவா. இல்லை எங்க கொண்டு போய் நிறுத்த போகிறாயோ தெரியவில்லையே ஆண்டவா. இப்படிப்பட்ட தண்டனையை எனக்கு கொடுத்ததோடு நிறுத்திவிட ஆண்டவா. யாருக்கும் இப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்து விடாதே ஆண்டவா. யாருக்கும் இப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்து விடாதே. வர்மமா வர்மமா ஜெகதீதாயன் மேல் வர்மமாய் வர்மமாய். ஆற்று வெள்ளமும் பறவைகளும் மனவிலங்குகளும் தேசவாதிகளும் ஓர் படியோடு நின்றவன் தள்ளரும் அரிச்சந்திரம் வல்லவனுடைய ராஜாங்கம் ஆண்டதும் போல் ஆண்டதும் போல் தீசாங்கம் ஆட வைத்தாய் சிவமே சிவமே. ஆண்டதும் போல் இப்போ நீதாங்கம் ஆள வைத்தாய் சிவமே. அங்கம் அங்கம் கலிங்கம் ஈழம் பாண்டி
பாண்டியம் யாழ்ப்பாணம் சேலம் சோழம் கொண்டு வந்தாலும் குந்த மகதம் சீனம் குச்சனம் மராடம் ஆரியம் கர்நாடக துளுவம் சிங்கள துருகம் அவதி தேசம் வடமதுரை சிந்து பாஞ்சாலம் சோழகம் டில்லி நிலதம் கேகயம் சௌராஷ்டிரம் அங்கம் இதழை கண்ணோசி காம்போதி காம்பேடி நேபாளம் சங்கலா ஒற்ற தேசம் உகந்த தேசம் கனடியச்சியம் பப்பர தேசம் பல்லவ தேசம் பருண்ட ராஜ்யம் சேது ராஜ்யம் கோசலாபுரி அனந்தபுரி அஸ்தராபுரி குச்சலி தேசம் அச்ச தேசம் மாயாபுரி விருத்தாபுரி சாமந்தபுரி சட்கோண வைகாசகிரி காவித ராஜ்யம் கொல்லாபுரி தேசம் ஆண்டவ தேசம் வீரகோணம் மிதுலாபுரி அயோத்தியாபுரி சொல்லக்கூடிய 56 நாட்டையும் ஆண்டதும் போய் 56 சுடு காத்தையும் ஆட வைத்தாய் சிவனே சிவனே 56 ஆள வைத்தாய் தெய்வமே ஆதியில் தக்கனுக்கு சுதன் கிடைக்கு மகப்பெரு இல்லாமல் இருந்தேன் சுதன் கிடையாமல் கவனி விரதம் இருந்தேன் அப்படி கவனி விரதம் இருந்தேன் பரவாக கருவற்று 27 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அசுபதி பழனி கார்த்திகை ரோகிணி மிருகசீரடு திருவாதிரை புனர் பூசம் பூசம் ஆயிலிய மகன் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனட்சம் கேட்டை மூலம் திருவோணம் அவிட்டம் சமயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 பேர் நாமங்களை இட்டு அந்த பெண்களின் ஆளுரிமையையும் பொழுது உண்ணமாக வளர்த்து அந்த பெண்களுக்கு பருவ வயது வந்தவுடனே 16 கலைகளுடைய சந்திரனை அனுப்பி இந்த 27 பெண்களையும் சந்திரனுக்கு திருமணம் முடித்து வைத்து எல்லா பெண்களிடத்து ஏகபோகமாக வாழ்க்கை நடத்துவாய் என்று சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். சந்திரமண்டல சென்றவுடன் சந்திரனானவன் அருகில் சென்ற ரோகிணி மற்றும் பாசத்தோடு நேசத்தோடு வைத்துக் கொண்டு மற்ற பெண்களை எல்லாம் புறக்கணித்து விட மற்ற பெண்கள் அனைவரும் தன்னுடைய தந்தையாக தக்க நேரத்தில் வந்து முறையிட தக்கரானவர் சந்திரனை அழைத்து சந்திராய் எப்போது என் வார்த்தையினை தட்டி கிடந்தாயோ உடைய சோழக கலைகள் யாவும் ஊனமாக கடவுள் சாபத்தை கொடுத்து விட்டார்கள். அந்த பெண்கள் எங்களுடைய கணவருக்கு இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டீர்களே இனி நாங்கள் எப்படி வாழ்க்கை நடத்துவது தந்தையை பார்த்து முறையிட தக்காளம் சந்திரனை பார்த்து ஒரு பட்சம் சோழக கலைகளாகவும் ஒரு பட்சம் கலைகள் வளரவும் மறுபட்சம் கலைகள் செய்யவும் பௌர்ணமி தினத்திரண்டு எல்லா பெண்களிடத்தில் ஏகபோகமாக வாழ்க்கை நடத்த வாய்ந்து வரம் கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். ஜெகதீசாயின் மேல் சந்திரன் மண்டலம் சென்று நீண்ட காலங்களுக்கு பிறகு அங்கே நவக்கரிகளின் நச்சரிப்பினால் நீர்நிலைகள் எல்லாம் மற்றி போக சந்திரனானவன் தன்னுடைய மனைவிமார்களை பூலோகத்துக்கு அடித்து வந்து கௌதம விஷயாமத்திய கடன் முடிக்கக்கூடிய குளத்திலே நீராடி சென்று விட்டார்கள். மறுநாள் காலையில் கௌதம விஷயாம குளத்தை கண்ணுற்று பார்க்கின்ற பொழுது அங்கே உதிர்ந்த ரோமங்களும் கசங்கிய மலர்களும் நீரெல்லாம் மஞ்சள் நிறமாக இருப்பதை கண்டு ஆகா நமது குளத்திலே யாரோ வந்து நீராடி சென்று விட்டார்கள், என்னை தவிர இனி யார் வந்து நீராடினாலும் ஆணாக இருந்தால் பெண்ணாக போக கடவுது, பெண்ணாக இருந்தால் ஆணாக போக கடவுள் சாபத்தை கொடுத்து விட்டார்கள். சாபத்தை அறியாத சந்திரனானவன் மறுநாள் தன்னுடைய மனைவிமார்களை அழைத்து வந்து மனைவிகளை எல்லாம் கரையிலே இருக்க செய்து விட்டு சந்திரன் மட்டும் இறங்கி நீராட ஆணாக இருந்த சந்திரன் பெண்ணாக மாறிவிட்டார். ஜெகதீசாயின் மேல் அதை அறிந்த அந்த பெண்கள் நமது கணவருக்கு இப்படிப்பட்ட இடிவான நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்தார்கள். தவத்துக்கு மகாவிஷ்ணுவான் வந்தார். என்ன பெண்ணாக இருந்த சந்திரனை பார்த்தது மகாவிஷ்ணுவுக்கு ஆசை ஏற்படுகிறது. பெண்ணாக இருந்த சந்திரனை அழைத்து அருகாமையில் சோலையிலே கூடினார்கள். அப்படி கூடியின் பலனாக ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. ஆண் குழந்தை சருகிலே கிடத்தி விட்டு மீண்டும் சந்திரனை நீராட செய்து சுய உருவத்தை கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். பிறகு சருகிலே கடத்திய குழந்தை எடுத்து அந்த வனத்திலே வசிக்கக்கூடிய கௌதம கையிலே கொடுத்து ஐயா இவன் மெய் எண்ணி பொய் உரைக்க மாட்டான்,
56 தேசங்களை ஆளக்கூடிய ஏக சக்கராதிபதியாக ஆகுவான். இம்மார்க்கமாக திருச்செங்க மகாராஜா வேட்டைக்கு வருகின்ற பொழுது இந்த குழந்தையை கொடுத்து விடுங்கள். இவன் அரியாகிய எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்த காரணத்தால் இவனுக்கு ஹரிச்சந்திரன் என்று பெயர் சூட்டுங்கள் என்று எனக்கு பெயர் சூட்டினார்களே. அன்று வைத்து பெயரையும் யார் இழந்தே, சொந்த ஊரையோ யார் இழந்தே, நான் இழந்தேன் இழந்தேன். அன்று வைத்த பெயரையும் நான் இழந்தேன், சொந்த ஊரையும் யான் இழந்தேன். தெய்வமே எடுத்து வந்த திருச்செங்க மகாராஜா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வந்தார். எனக்கு பருவ வயது வந்தவுடனே நாட்டையே எண்ணத்திலே ஒப்படைத்து விட்டு அன்னபுரம் சொற்கப்பது அடைந்து விட்டார்கள். நாட்டை சீரும் சிறப்புமாக ஆண்டு கொண்டிருந்த வேளையிலே 2 யாத்திரை வாசிகள் வந்தார்கள். ஐயா, எங்கிருந்து சென்றீர்கள், என்னென்ன புதுமைகளை கண்டீர்கள் என்று கேட்டேன். உலகத்தை சுற்றி வருகின்ற வேளையிலே கண்ணமாபுரிய சந்திரமதிக்கு சுயவரம் நாட்டி இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு பாலைவனத்தை அடைந்தேன். அந்த பாலைவனத்திலே காளிகா தேவி கோயில் ஒன்று கண்ணுட்டேன். அந்த காளிகா தேவி கோயிலில் கச்சேரியாக வடித்து வைக்கப்பட்டிருந்த தேர், வில், வாள், குதிரை இவையெல்லாம் என்னுடைய கண்ணுக்கு பொன்னுமயமாக காட்சியளித்தது. அப்பொழுது காளிகா தேவி அணுகி, காளிகா தேவியே, இங்கு கல்மயமாக இருப்பது அனைத்தினுடைய கண்ணுக்கு பொன்மயமாக காட்சியளிக்கிறது, யாரு காரணம் என்று கேட்டேன். அப்பொழுது காளியானவர் தோன்றி, பாலகா, இதனுடைய முன்னோர்கள் ஓராகி சமரட்சணம் செய்து வைத்தது. இது யார் ஒருவர் கண்ணுக்கு பொன்மயமாக காட்சியளிக்கிறது, அவரிடத்தில் கொடுத்து முடியும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இது உங்களுடைய கண்ணிற்கு பொன்மயமாக காட்சியளிக்கின்ற காரணத்தால் நீயே எடுத்து சென்று விடு என்று சொன்ன அந்த சண்டாளி காளிகா தேவி, நாடு ராஜ்யங்களை இழக்கப் போகிறாய், மனைவி மகனை பிரிய போகிறாய், நீனும் வீரமாகவிற்கு அடிமையாகி மயான காக்கப் போகின்றாய் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே, ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. காடு கொடுத்து தேருவாரோ, காலி கொடுத்த தேரும் இல்லமும் யார் இழந்தே, நான் இழந்தேன் காளிகாதேவி கொடுத்த தேரனை கொண்டு கண்ணமாபுரி அடைந்தேன். சந்திரமதியை திருமணம் முடித்து அயோத்தியாபுரிக்கு அழைத்து வந்தேன். நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாமல் அடிய தவம் செய்தோம். அப்படி தவம் செய்ததின் பலனாக வந்து அவதரித்தான் தவ புதல்வன். மகன் பிறந்து விட்டான். இந்த சந்தோஷத்திலே என்னுடைய மகனுக்கு பெயர் நாம சூட்டினார்கள். எப்படி உலகத்திற்கெல்லாம் பணிபுரிய உலகதாசன் என்றும் தேவர்களுக்கெல்லாம் புரிய பணிபுரிய தேவதாசன் என்றும் பெயரிட்ட புத்திரரை பிரிந்தேன், பத்தினியை இழந்தேன், நான் இழந்தேன் நான் கொண்ட பத்தினியை பிரிந்தேன். பேயினங்களே, ஐயா, புரிந்து கொண்டீர்களா? புரிந்து கொண்டீர்களா? இல்லை, யாரென்று புரிந்து கொண்டோம் ஐயனே, புரிந்து கொண்டோம். மகன் பிறந்து விட்டான் என்ற சந்தோஷத்திலே மகனுக்கு பிறந்த தின விழா கொண்டாடியதன் பலனாக நாட்டை இழந்து, நகரத்தை இழந்து, மனைவி மகனை பிரிந்து நானும் வீரமாகவிற்கு அடிமையாகி தம் மயானத்தில் வந்து காவல் புரிவதற்காக வந்திருக்கிறேன். ஐயா, உமது வாழ்க்கை வரலாற்றை கேட்ட மாத்திரத்திலே இந்த மயானத்திலே கிளைக்கு கிளை தொங்கிக் கொண்டிருந்த பேயினங்களாக நாங்கள் அணிந்து கொண்டிருந்த நாங்கள் அனைவரும் புனிதத்தின் அடைந்து விட்டோம், முக்தி மோட்சம் அடைந்து விட்டோம். ஐயனே, முக்தி மோட்சம் அடைந்து விட்டோம். அப்படியா? வாழ்க உமது சத்தியம், வாழ்க உமது கீர்த்தி, வாழ்க சத்தியம், வாழ்க கீர்த்தி, ஓங்குக சத்தியம், வாழ்க வாழ்க சத்தியம், சத்தியம் ஓங்குக, கீர்த்தி ஓங்குக. ஆஹா, இப்படியே நம்முடைய கதை நாம் பேசிக் கொண்டிருந்தால் எஜமான் வந்தால் எஜமானின் கோபத்திற்கு ஆளாக வேண்டும்.
மயானத்துக்கு நிறைய பணமெல்லாம் வரும் என்று தெரிவித்தார்கள். அதனால் இந்த மயான எல்லை எதுவரை இருக்கிறதோ அதுவரை சென்று நான் சுட்டி பார்த்து வருகிறேன். சென்றவர் கொல்லி வைக்க போறேன்